சிலந்தி பூச்சியை பற்றி குர்ஆன் கூறும் இந்த உண்மை உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தும். அது குறித்து அறிய இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்க. அல் குர்ஆன் 29:41 அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது, ஆனால் நிச்சயமாக வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது. சிலந்தி பூச்சியின் வீடேயாகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள். வெளிப்புறமாக பார்த்தால் சிலந்தி வலை அழகாகவும் சிக்கலானதாகவும் தெரியும். ஆனால் உண்மையில் அது மழை, காற்று, சிறிய தொடுதல் ஆகியவற்றால் கூட எளிதில் சேதமாகிவிடும். சிலந்தி வலை இழுவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்பு அளிக்க முடியாதது. வீடு மட்டுமில்லாமல் அதன் குடும்ப அமைப்பும் மிக பலகீனமானதாக இருக்கும். நவீன உயிரியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், சில சிலந்தி இனமானது பெண் சிலந்தி ஆண் சிலந்தையை இனப்பெருக்கத்திற்கு பிறகு கொல்லும். மேலும் குட்டிகள் கூட ஒருவரை ஒருவர் சாப்பிடும். இதை அல் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளது. இதன் மூலம் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பாதுகாப்பும் நிலையானது அல்ல என்றும், ஈமான் இல்லாத நம்பிக்கை சிலந்தி வலை போலவே பலவீனமானது என்றும் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.